ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வெண்டைக்காயை வச்சு எப்படி ஈஸியாக புளிக்குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண வெண்டைக்காயை வந்து நம்ம வச்சுருக்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதாவது அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காயில் வலுவலுன்னு வரும் இல்லையா, அந்த ஒவ்வொரு சிலருக்கு அந்த வலுவலுன்னு இருந்தால் குழம்பு சாப்பிட பிடிக்காது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரை. ஓகேங்களா? இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வலுவலுப்பு தன்மை வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை என்ன பண்ணணும்னா, அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அந்த 1½ ஸ்பூன் ஆயில் விட்டுட்டிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்தையும் நெக்ஸ்ட் இந்த வெங்காயம் இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா, அதாவது வந்து இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நிறையா போடுற அளவுக்கு குழம்பு கொஞ்சம் நிறையா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பொன்னிறமாக ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து குழம்பு வச்சா ஒரு சிலருக்கு சேராது. நீங்கள் அதுக்கு பதிலாக பூண்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்து கூட. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற, அதாவது நீங்கள் குழம்பு வைப்பீங்க இல்லையா, அந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி தெரியும் இல்லையா, அந்த புளி அளவுக்கு கொஞ்சம் சேர்த்தே ஊற வைக்கணும். நீங்கள் ரசத்துக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியாக வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம வைக்கிறதே புளி குழம்பு இல்லையா, கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் புளி அதிகமாகவே ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டே இருக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். அடி பிடிக்க மட்டும் விட்டுறக்கூடாது. அப்பப்போ ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கண்டிஷன் வரணும். இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து முழுசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்க அப்படின்னா மசிஞ்சிரும். புளி பாருங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு. நான் எந்தளவுக்கு காய் எடுத்திருக்கேன், அதுக்கு எவ்வளோ புளி எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை வந்து ஃபஸ்ட்டே தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் அந்த புளி தண்ணி சேர்த்தணும். இந்த மாதிரி தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்தினதுக்கப்புறமா தேங்காயை வந்து துருவிட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எடுக்க வேணாம், சும்மா நார்மலாக அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். புளிக்குழம்பு பொடி இருக்குது அப்படின்னா நீங்கள் பொடி கூட போட்டுக்கலாம். நான் டேஸ்ட் வைஸ் மாறும். இது வந்து வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள், அதை கொஞ்சமாக 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது நிறையா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த அளவு நீங்களே எடுத்துக்கலாம். இது வந்து சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா சுண்டட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஏன்னா புளி பச்சை வாசம் அடிக்கலையா, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி பிடிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த புளியெல்லாம் பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் பாருங்கள் நான் எந்தளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அந்தளவுக்கு அரைச்சிட்டு அந்த புளி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொதி வரட்டும்.
ஏன்னா தேங்காய் வேகணும் இல்லையா, தேங்காயெல்லாம் நல்லா வேகணும், அதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு சுண்டி வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது, எந்த அளவுக்கு சுண்டணும்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். தேங்காயும் ரொம்ப போட்டுறக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, நான் வந்து தேங்காய் இனிப்பாகவும் இருக்கணும், ப்ளஸ் காரம் அதிகமாக இல்லாமல் குழம்பு நிறையா வரணுங்கிற கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டுக்காகவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயும் ஈஸியாக வைக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள் நான் எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. அந்த வழுவழுப்பே இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒரு வெண்டைக்காய்க்கும். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா ஃப்ரை ஆகிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. உப்பு போதுமான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரமும் செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்ட்டு. ஒரு மூடியை வச்சு நம்ம மூடிக்கலாம். மூடினதுக்கப்புறமா அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலையை வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அப்பப்போ எடுத்து எடுத்து நீங்களும் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா சுண்ட விட்டு காய் நல்லா வேகணும். அப்போ தான் வந்து காய் வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.